போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். ஸோ எல்லாருமே எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சில இருந்து அபிஷியலா ஏதாவது அப்டேட் வரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாமுக்கான அப்டேட் கூடிய விரைவில் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில இருந்து அவங்க அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மந்த்ல மேக்ஸிமம் ஏதாவது ஒரு அப்டேட் டிஎன்பிஎஸ்சி இருந்து வரும். டிஎன்பிஎஸ்சி பிளானரா இருக்கலாம், இல்ல குரூப் 2 எக்ஸாம் பத்தின தகவலா இருக்கலாம், இல்ல குரூப் 4 எக்ஸாம் பத்தின தகவலா இருக்கலாம். ஏதாவது ஒரு அப்டேட் டிஎன்பிஎஸ்சில இருந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு படிக்கக்கூடிய வேகத்தை இன்னுமே துரிதப்படுத்தும். இப்ப நீங்க எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கடந்த 2 வருடங்களா இருக்கலாம், சரிங்களா? நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கலாம், இல்ல குரூப் 4 எக்ஸாம் எப்ப எக்ஸாம் வரும் எப்ப எக்ஸாம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாடல் எக்ஸாம் வந்து அதியமான் டீம் சார்பா நடத்த போறோம். ஸோ எப்ப நடக்க போகுது, அந்த மாடல் எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு என்ன வந்து நாங்க எங்க சைட்ல இருந்து பண்ண போறோம், அதே போல இதற்கான ரிசல்ட் எப்ப அப்டேட் பண்ணுவோம், இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ண போறேன். ஸோ படிக்கக்கூடிய உங்களுக்கு எங்க சைட்ல மேக்ஸிமம் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் என்ன நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிமிர்ந்த நில் அப்படின்ற நேம்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம். நம்ம ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா அதிகமா டீம் சார்பா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் இவங்களுக்கு நம்ம கிளாஸஸ், சரிங்களா, நம்ம பெய்ட் கிளாஸஸ் வந்து கட்டணமில்லா வகுப்புகளா இவங்களுக்கு என்ரோல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருடமும் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இது பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் கூட அப்டேட் பண்ணதான் நீங்க பாத்துருப்பீங்க. சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயா நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம், சரிங்களா? லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் எல்லாம் கொடுத்துடணும். யாரெல்லாம் செலக்ட் பண்ணோம் எல்லாமே சேனல்ல அப்டேட் பண்ணிடணும். அதே போல இந்த வருடமும் யார் யாரெல்லாம் நீங்க எக்ஸாம்க்கு நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களோ, சரிங்களா, ஸோ மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் இவங்களுக்கு கிளாஸஸ் ஃப்ரீயா இருக்கும், சரிங்களா? அவங்க எடுக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாம நான் பொருளாதார ரீதியா ரொம்ப பின்னடைவில் இருக்கு சார், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல, ஆனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய வீடியோ கிளாஸஸ் அதே போல டெஸ்ட் பேட்சஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எப்பவுமே யூடியூப்ல ஃப்ரீயா தான் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம், சரிங்களா? யூடியூப்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் ஃப்ரீ தான். அது இல்லாம தனியா உங்களுக்கு பெய்ட் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சஸ் இருக்கும். இது எல்லாமே யார் யாரெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்றீங்களோ, சரிங்களா, இப்ப வைக்கக்கூடிய தேர்வு இந்த நிபுணர் எக்ஸாம் சொல்றோம் இல்லையா, இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கான என்னென்ன படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்றத நான் கொடுத்துருவேன். அதே போல உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது, சரிங்களா? ஒரு மாடல் எக்ஸாமா தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சிலபஸ் நீங்க பாத்துருப்பீங்க, பிரிலிம்ஸ்க்கான சிலபஸ். அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம், சரிங்களா? சோ நீங்க தாராளமா இந்த பாடங்களை படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அதியமான் டீமோட ஆப்ல தான் நடக்க போகுது. இதுவரையும் நீங்க அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம அதியமான் டீமோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ 12ஆம் தேதி மேக்ஸிமம் காலை 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்குதோ அதே டைம் உங்களுக்கு நடக்கும். 3 hours எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 300 மதிப்பெண் இருக்கும், 200 நாட்கள் இருக்கும், 300 மதிப்பெண் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் முடிச்ச பிறகு 12ஆம் தேதி நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, எக்ஸாம் முடிச்ச பிறகு அதுல யாரு டாப் மார்க் வாங்குறாங்களோ, சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் இவங்க ஒரு 50 to 60% மார்க் வாங்க அவங்களுக்கு கோர்ஸ் என்ரோல் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீயாவே, சரிங்களா? கோர்ஸ்க்கான வேல்யூ நீங்க ஆல்ரெடி செக் பண்ணிருப்பீங்க. 4500 கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சஸ் இருக்கும், சரிங்களா? சோ அந்த வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே என்ரோல் பண்ணி கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம சார் நான் பொருளாதார ரீதியா பின்னடைவில் இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல, பட் நீங்க வைக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா நான் டாப் 100 நான் வந்துருவேன் அப்படின்னு நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க சைட்ல நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இந்த டாப் 100 எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் பிறகு ஒரு ஃபார்ம் நாங்க கொடுப்போம். அந்த ஃபார்ம்ல உங்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் நீங்க கொடுப்பீங்க, சரிங்களா? சோ மார்க் பிளஸ் உங்களுடைய பொருளாதார இது ரெண்டுமே சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம். இதுல மேஜர் ரோல் எது பிளே பண்ணுவோம் அப்படின்றதுனா நீங்க வாங்கக்கூடிய மார்க். சார் படிக்கிறதுக்கு நிறைய பாடங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாபிக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், சரிங்களா? என்னென்ன பாடங்கள் அப்படின்றத டீடைல்டா நான் கீழே PDF கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ இந்த 100 மெம்பர்ஸ் எப்படி நாங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க் அதே போல உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் இதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண போறோம். சோ என்ன பொறுத்தவரையும் நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு நல்லா படிச்சுட்டு எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க, சரிங்களா? சோ உங்களுடைய மார்க் தான் இதுல நீங்க வெற்றியாளரா வரீங்களா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கும். சோ டாப் 100ல வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சோம் நம்ம எந்த அளவு படிக்கிறோம் அப்படின்ட்டு. சோ நீங்க ஒரு போட்டியை எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த கட்டணமில்லா வகுப்புகள் மட்டும் இல்லாம இந்த ஒரு எக்ஸாம்ல நம்ம டாப் 100க்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா, ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் எழுத போறாங்க, சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு யார் யாரெல்லாம் ஆன்லைன்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுத போறாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதுவாங்க.
நீங்க இதுல டாப் 100ல வரீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூ ரொம்பவே அதிகம். சரிங்களா? கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி தேர்வுல நீங்க கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சரிங்களா? முடிஞ்ச வரையும் எங்களால மேக்ஸிமம் சப்போர்ட் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்றோம். இந்த மாடல் எக்ஸாம் பொறுத்தவரையும் நீங்க மதிப்பெண் அதிகமா வாங்கணும், டாப் 100க்குள்ள டாப் 200க்குள்ள வரணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு படிங்க. டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு எப்ப ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றதுனா அக்டோபர் 16ஆம் தேதிக்கு முன்னாடி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கோம், அதே போல உங்களுடைய மதிப்பெண் என்ன, உங்களுடைய ரேங்க் என்ன, இது எல்லாமே அக்டோபர் 16ஆம் தேதிக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவோம். டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே ரிசல்ட் அப்டேட் பண்ண மாட்டோம். அக்டோபர் 12ஆம் தேதி காலைல 10 மணில இருந்து 1 மணி வரையும் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. இந்த டைம் பீரியட் தான். சரிங்களா? சோ டைம் என்ன நோட் பண்ணிக்கோங்க. 10 மணில இருந்து 1 மணி இந்த டைம் பீரியட்க்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதன் பிறகு நீங்க எக்ஸாம் எழுத முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல மட்டும் தான் எழுத முடியும். ஏன் அப்படின்னா அந்த பழக்கம் உங்களுக்கு வரணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அந்த டைம்ல போய் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதே டைமிங்குள்ள எழுதுறதுக்கான ஒரு பழக்கம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு தான் அதே டைமிங்ல வைக்கிறோம். அதே போல சிலபஸ்ல எப்படி சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவின் புவியியல், இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் இந்த மாதிரி ஆர்டரா கொடுத்திருப்பாங்க இல்லையா? 10 தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க. அலகு 1, அலகு 2, அலகு 3 அந்த தலைப்புகள் அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் லெசன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். என்னென்ன லெசன்ஸ் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. 12ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன பாடங்கள் சார் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே பிடிஎஃப்ல கீழே நான் கொடுத்துருக்கேன். ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் இதே பிடிஎஃப்ல இருக்கு. என்னென்ன பாடங்கள் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். பொது அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், இந்தியாவின் புவியியல், இந்தியாவின் வரலாறும் பண்பாடும். உங்களுக்கு சிலபஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் இருக்கும். சரிங்களா? இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், யூனிட் 8, யூனிட் 9, திறனறிவும் மனக்கணக்கும் நுண்ணறிவும் மேக்ஸ். சரிங்களா? ஸோ என்னென்ன லெசன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். அறிவியலில் இயற்பியல் பார்த்தீங்கன்னா வெப்ப இயற்பியல் 10th ஸ்டாண்டர்ட், வேதியியலில் அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் 9th ஸ்டாண்டர்ட், அதே போல் பயாலஜி. சரிங்களா? உயிரியலில் உடல்நலம் மற்றும் நோய்கள். ஸோ லெசனுக்கான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வழியில் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஒருவேளை பைலிங்குவலில் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு தமிழ் மீடியமில் தான் இந்த டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறோம். அதே போல் எங்களுடைய வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ் மீடியமில் தான் இருக்குது. ஸோ வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இந்த டாப் 100 ஸ்டூடெண்ட் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கும்போது தமிழ் வழியில் கொடுப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டு தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இந்த தேர்வுகளை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் யாருக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், அதே போல் நான் நல்லா படிக்கிறேன் சார், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களால் வேறு எங்கேயாவது கோச்சிங் கிளாஸஸ் சேர முடியும், நான் ஆல்ரெடி சேர்ந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்களை ஒரு வேளை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் போய் சேரும். சரிங்களா? ஸோ எங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ நபர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உங்கள் சைட்லேயும் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த செயல் கண்டிப்பாக ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் புவியியல், வளங்கள் மற்றும் தொழில்கள் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. அடுத்து இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், டெல்லி சுல்தான்கள் 11th ஸ்டாண்டர்ட், மராத்தியர்கள் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2. அடுத்து பாலிட்டி, இந்திய ஆட்சியில் இந்திய அரசியலமைப்பு 10th ஸ்டாண்டர்ட், மாநில அரசு 10th ஸ்டாண்டர்ட். இந்திய பொருளாதாரம், சரிங்களா, இது 11th ஸ்டாண்டர்ட். இந்திய பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற லெசனே தான் 11th ஸ்டாண்டர்டில் படிக்க போகிறீங்க. இந்திய தேசிய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது சோசியல் புக்கில். அடுத்து யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதில் 4 லெசன், சின்ன சின்ன லெசன் தான். எத்திக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்கும் உங்களுக்கு. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லெசன் தான். தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியது. அடுத்து தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் எத்திக்ஸ் புக்கில் 11th ஸ்டாண்டர்ட். அடுத்து தமிழர் இசைக்கருவிகள் புது தமிழில் 8வது தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய தமிழர் இசைக்கருவிகள். அடுத்து 10வது தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள். சரிங்களா? ஸோ இதை படிக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டாபிக். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எப்படி அந்த வெயிட்டேஜ் கொடுக்குறாங்களோ அதே வெயிட்டேஜில் தான் இந்த மாடல் எக்ஸாமும் இருக்கும். யூனிட் 8 நிறைய வினாக்கள் இருக்கும். அதே போல் மேக்ஸ் உங்களுக்கு 25 வினாக்கள் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்பராக டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் மாதிரி தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்லா மார்க் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக வைக்கக்கூடிய எக்ஸாம், ஒரிஜினல் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் மார்க் நல்லாவே வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து யூனிட் 9 பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டு பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய லெசன். அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 10வது தலைப்பு. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா தனி வட்டி, கூட்டு வட்டி, சுருக்குதல்.
ஸோ இவ்வளோ தான் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன். என்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி நடக்க போகுது. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7, உங்களுக்கு சாலிடாக 4.5 நாள் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு போதுமானது 3 நாள், இருந்தாலும் 4.5 நாள் டைம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி படிச்சுட்ருப்பீங்க. இந்த லெசன்ஸ் எல்லாமே ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. செலக்டிவாக இந்தந்த லெசன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டாப் மார்க் வாங்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு படிங்க. இந்த லெசன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அதியமான் டீம் புக்கில் இருக்கும். இது வரையும் புக்கு வாங்கலை அப்படின்னா, புக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சைட்லேருந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நம்ம செய்யறது பிடிக்கல அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்பாங்க. எங்களை பொறுத்தவரையும் இதனால் எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக தொடர்ச்சியாக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு எங்களால் மேக்ஸிமம் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதன் மூலமாக அதை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். மொதல் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்ருந்தோம். பட் அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது இந்த ஆப் மூலமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆப்பில் ப்ராப்பராக நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுறீங்க, என்ன பர்ஃபார்மன்ஸ் லெவலில் இருக்கீங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் ஆப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரோம். இன்னும் ஒரு சிலர் கேட்கலாம், சார் யூடியூப்லேயே அப்போ நீங்கள் கொடுக்கலாமே அப்படின்ட்டு. யூடியூப்பில் எப்பவும் போல் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு தான் இருப்போம். சரிங்களா? அந்த வீடியோஸ் எல்லாமே தனி. அது எப்போவுமே அதியமான் டீம் சார்பாக யூடியூப் சேனல் வரக்கூடிய வீடியோ எதுவுமே பெய்ட் கிடையாது. அது உங்களுக்கு எப்பவுமே ஃப்ரீயாக வந்துட்டுருக்கும். அதில் கைடன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். இது வந்து தனியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ வந்து அமிலம் காரம் இருக்குது அப்படின்னா அந்த லெசன் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துருப்பாங்க. அதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புகளும் உங்களுக்கு கிளாஸஸ் தனித்தனியாக சரிங்களா ஆப்பில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அதியமான் டீமோட ஆப்பில் என்னென்ன லெசன்ஸ் இதுவரையும் எடுத்திருக்காங்க, ஒரு 400+ வீடியோஸ் எடுத்திருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். அந்த வீடியோ கிளாஸஸ் தான் இந்த டாப் மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் டாப் மார்க் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம யாருக்கெல்லாம் என்ரோல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்றதும் உங்களுக்கு வீடியோலாம் போட்டு சொல்லியிருப்போம். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் யூடியூப்லேயே கொடுத்துடலாமே, நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் அதுக்குமே கமெண்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெவல் என்ன, நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணிங்களா இல்லையா, டெஸ்ட் எழுதுனீங்களா இல்லையா அப்படின்றத என்னால் யூடியூப்பில் செக் பண்ணவும் முடியாது, நீங்களும் செக் பண்ண முடியாது. ஜஸ்ட் அது பேருக்கோ இல்லை வியூஸ்க்கோ மட்டும் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அது யூஸ் பண்ணிங்களா இல்லையா, நீங்களுடைய என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவல் செக் பண்ணும்போது தான் அது 2 பேருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணும். நீங்களும் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். அதே போல் உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இந்த லெவலில் இருக்கோம், அடுத்த எக்ஸாம் இந்த லெவலில் போகணும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இதெல்லாம் பார்க்கல, ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும். ஏன்னா யூடியூப்ல இருப்போம் நம்ம டைவர்ட் ஆகிட்டே இருப்போம், அங்கங்கே போவோம், இதெல்லாம் பார்ப்போம், பாட்டு கேட்போம், படம் பார்ப்போம், சாங் கேட்போம், காமெடி பார்ப்போம், இப்படி டைவர்ட் ஆகிட்டே இருப்போம். பட் இது டெடிக்கேட்டடாக உங்களுக்கு வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சுக்கு மட்டுமே. இந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கோர்ஸ் என்னென்ன கொடுத்தோமோ அது மட்டும் தான் பார்க்கணும், அது மட்டும் தான் படிக்கணும் அப்படின்றது உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். சரிங்களா? வெளியே டைவர்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு இதுக்குள்ளே வரீங்க, உங்களுடைய டைமை செட் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, ஒரு ஒழுங்கான முறையில் நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். ஒரு கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டு நீங்கள் எப்படி இப்படிலாம் படிப்பீங்களோ, ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணி இதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் டாப் 100க்குள்ளே வந்துட்டு இந்த வீடியோ கோர்ஸ் அக்சஸ் பண்ணுறீங்களோ அது மறுபடியும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அந்த ரிசல்ட் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி தரேன். ஸோ எப்போ அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அக்டோபர் 16ஆம் தேதி. சரிங்களா? ஸோ டேட் இங்கேயே மென்ஷன் பண்ணிப்போம் பாருங்கள். தேர்வு செய்யப்படும் தேர்வுகளின் இறுதிப்பட்டியல் அக்டோபர் 16ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நடக்கக்கூடிய டேட்டு தான் 12ஆம் தேதி. 12ஆம் தேதி காலைல 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த 3 மணி நேரத்தில் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். லேட்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணாலும் எழுத முடியாது, இல்லை அதுக்கு முன்னாடியே எழுதணும் அப்படின்னாலும் எழுத முடியாது. ஸோ எக்ஸாம் எழுதக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் தேதி காலைல 10 மணிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் எதையும் செக் பண்ண முடியாது. நாங்கள் ரிசல்ட் அப்டேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். கண்டிப்பாக நான் எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுவேன், நான் அந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த தேர்வுகள் வைக்கிறோம். ஸோ முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பிளானை செக் பண்ணிட்டு இதை பேஸ் பண்ணி படிச்சுட்டு வாங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம், ஆட்சி வரும். நன்றி, வணக்கம்.